10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 3 பார்க்கலாம். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? நீளம் எவ்வளவு? 3 மீட்டர். அப்படின்னா இந்த படத்துல இந்த நீளம் இதுதான், அதாவது உருளையின் உயரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது 3 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 2.8 மீட்டர் விட்டம். விட்டம் அப்படின்னா இங்கிருந்து இங்க வரைக்கும் விட்டம். அதுல பாதி தான் நமக்கு வேணும் இல்லையா? ஆரம் தானே வேணும். ஆரம் இருந்தா தானே நம்ம அதுல போட முடியும். பாருங்க, இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது விட்டம். அதுதான் உங்களுக்கு கணக்குல சொல்லியிருக்காங்க 2.8 மீட்டர் அப்படின்னு. நமக்கு விட்டம் வேண்டாம், ஆரம் தான் வேணும் இல்லையா? ஆரம்னா விட்டத்துல பாதி. உருளையின் உயரம் கொடுத்திருக்காங்க h சமம் 3 மீட்டர் அப்படின்னு. அதனுடைய விட்டம் கொடுத்திருக்காங்க, எடுத்து எழுதிக்கலாம். விட்டம் சமம் 2.8 மீட்டர். அதுல இருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிப்போம். ஆரம் வேணும்னா விட்டத்துல பாதி, 2.8ல பாதி 1.4 இல்லையா? இப்ப நம்ம கணக்க செய்யலாம். அந்த உருளைய வச்சு அந்த ஏரியாவை சமப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த உருளை உருண்டுகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி 8 முறை உருளும் போது எவ்வளவு பரப்பை அதை சமப்படுத்தியிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. நாம முதல்ல அதனுடைய வலைபரப்பை கண்டுபிடிப்போம். அதனுடைய வலைபரப்பு தான் 8 முறை அந்த பூமியில சுத்தம் இல்லையா? அதனால உருளையின் வலைபரப்பு கண்டுபிடிப்போம். உருளையின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வலைபரப்பு சமம் 2πr/h இல்லையா? 2 × பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் r. r எவ்வளவு? நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1.4 பெருக்கல் h. hங்கிறது எவ்வளவு? 3. 1 14 அடிக்கும் போது 0.2 போட்டுக்கணும். அதாவது இங்க 14 இருந்திருந்தா 2 போட்டிருப்போம். 1.4 இருக்கனால 1ல 7 இல்ல, 0 போட்டுக்கிட்டோம். 1 இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம். 14 2 தடவை இருக்கு, அதனால 0.2 பெருக்குனீங்கன்னா 2 22 44. 44 0.2ஆல பெருக்குனீங்கன்னா 8.8 பெருக்கல் 3. 8.8 3ஆல பெருக்குனீங்கன்னா 24க்கு 4 மீதி 2, 24 2 26. 26.4 சதுர மீட்டர் உருளையின் வலைபரப்பு. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை சமன் செய்யும்? இது ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு இல்லையா? 8 சுற்றுகளில் சமன் செய்யும் பரப்பு வேணும்னா என்ன செய்யணும்? 8ஆல பெருக்கிக்கணும். 26.4 8ஆல பெருக்குவோம். 4 8 32க்கு 2 மீதி 3. 8 6 48, 3 51க்கு 1 மீதி 5, 8 2 16, 16 5 21. ஒரு ஸ்தானந்தள்ளி புள்ளி வைப்போம். 211.2 சதுர மீட்டர் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு.